Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, டாடா குரூப்புடைய செமிகண்டக்டர் பிஸ்னஸ். அடுத்த கட்டமாக என்னன்னா, இன்ஃபோசிஸ் ஏஐக்குள்ளே நாங்கள் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஏஐயில் அவங்க வர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அதனால தான் ரீசெண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ்னால நிறைய கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. அவங்களால வெளியே எடுக்கவே முடியல. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால ஆட்டோமொபைலுடைய சேல்ஸும் பயங்கரமாக ட்ராப் ஆச்சு. இதை வந்து 2021-22 காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்தியாவில் செமிகண்டக்டர் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செமிகண்டக்டர் மிஷனை நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 73,000 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய இன்சென்டிவ் ஸ்கீமெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து இன்சென்டிவ்லாம் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் வேதாந்தா கம்பெனியும் ஏற்கனவே இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இறங்குறோம் அப்படின்னு ஒரு எம்ஓயு சைன் பண்ணி அவங்க வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக டாடா குரூப்பும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அது எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த லொக்கேஷன் எங்கே அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்பாட் தமிழ்நாட்டுக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே ஹொசூரில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குல்ல, அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த கம்பெனியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐஃபோனுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே செமிகண்டக்டருக்காக ஒரு பிளான்ட்டை போட போகிறோம் அப்படின்னு டாடா குரூப்லேருந்து தகவல் வெளியாகிருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா 2026 இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட்டுங்கிறது $64 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும்பொழுது அதில் டாடா குரூப் வர்றதுங்கிறது உண்மையிலேயே சிறப்பான விஷயம். ஆனால் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் லீடராக இருக்கிறது தாய்வான் தான். தாய்வானில் இருக்கக்கூடிய TSMC அப்படிங்கிற கம்பெனி தான் லீடிங் பிளேயராக இருக்கிறாங்க. இன்டெலும் அதுக்கு போட்டி போட்டுட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 5 நானோமீட்டர் அளவுக்கு ரொம்ப சின்ன செமிகண்டக்டர்லாம் தயாரிக்கிறதுக்கு அவங்களால தான் முடியும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் லீடராக இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செமிகண்டக்டர் இந்தியாவில் டாடா குரூப் தயாரிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவுட் சோர்ஸ் தான் பண்ண போகிறாங்க. அதாவது செமிகண்டக்டரை வேறு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி அதை வந்து அசம்பிள் பண்ணி இங்கே கொடுக்க போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் OSAT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் டாடா குரூப் இங்கே பண்ண போகிறாங்க. இனிஷியலாக இதுதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த டெக்னாலஜியை வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்க பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக இதில் இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்டிலையும் செமிகண்டக்டர் தயாரிக்க முடியும், நாமளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணலாங்கிற நிலைமைக்கு டாடா குரூப் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி வேதாந்தாவுடைய ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே டாடா குழுமத்தினுடைய சேர்மனாக இருக்க சந்திரசேகரன் இதை வந்து அறிவிச்சார், நாங்கள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வருவோம் அப்படின்னு அறிவிச்சார். இப்போது அதுக்கான ப்ராசஸில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒசூரில் ஏற்கனவே டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அந்த கம்பெனியில் ஐஃபோன் உதிரி பாகங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. நிறைய பாகங்கள் வந்து தயாரிக்கிறது சீனாவுக்கு போயிட்டு திருப்பி வந்து வருது, சரியாக இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா ரீசெண்டாக தான் நானே வீடியோ போட்டேன். நிறைய செய்திகள் அந்த மாதிரி வெளியாச்சு. ஸோ அந்த பிரச்சனை எப்படி சரியாகும், எவ்வளோ நாளில் சரியாகும் நமக்கு தெரியல. அடுத்த கட்டமாக கிருஷ்ணகிரியில் ஹொசூர் பக்கத்தில் அந்த பிளான்ட்டுக்கிட்ட எந்த லொக்கேஷனில் இது வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுக்கு நிலம் வாங்கணும், நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல அந்த பிளான்ட் அமைய போகுது அப்படின்னு அந்த நிலம் தேவைப்படுது. அதனால் நிலத்தை வாங்குறதுக்கான வேலைகளில் டாடா குழுமம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. அடுத்த மேட்டர் என்னன்னா, இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய Q1 ரிசல்ட்டு இப்போ Q4 விட இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அதற்கான காரணம் என்னென்னா, இந்த AI தான், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது Q4 ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னா 2% மேலே ரெவென்யூவில் வந்து டிப் ஆயிடுச்சு. ஏன்னா டிசம்பர் குவார்ட்டர்லேயே 38,318 கோடி ரெவென்யூ பார்த்துருந்தாங்க. அண்ட் மார்ச்சில் வந்து 37,441 கோடி அது குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,586 கோடிலேருந்து 6,134 கோடியாக குறைஞ்சிருச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் மார்ச்சோட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தா அது வந்து 5,695 கோடிலேருந்து 6,134 கோடி அப்படிங்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சீக்வன்ஷியலாக பார்க்கும்பொழுது குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். முக்கியமாக என்னென்னா, இந்த விப்ரோ, TCS, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், இந்த மாதிரியான ஐடி ஜியன்ஸ் எல்லாருமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த BFSI ஏரியாவில் தான். அதாவது பேங்கிங், ஃபினான்ஸ், சர்வீஸ் அண்ட் இன்சூரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் BFSI. ஸோ
இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அதை தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இந்த ஏற்கனவே இந்த சிலிக்கான் வேலி பேங்க்லாம் கொலாப்ஸ் ஆச்சு இல்லை. ஸோ அந்த டைமில் நிறைய பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு டீல் கிடைக்காம போச்சு. இல்லைனா ஏற்கனவே இருந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகலை, அவங்களால பேமெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனாலையும் இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் குறைஞ்சிது. ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோபாஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு இது மூலமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஏஐ வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆட்களை வேலையை விட்டு தூக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபோசிஸ் இந்த ஏஐ மூலமாக நாங்கள் பல பேருக்கு வேலையை கொடுக்க போகிறோம்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு கன்சர்ன் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கனெக்டட் எக்கோசிஸ்டமில் இருக்கணும், க்ரியேட்டிவாக ஏதாவது வந்து பண்ணணும், அதை வந்து செல் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சும்மா நீங்கள் போய் டோபஸ் லேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதில் வந்து ஃபோட்டோ ஏஐ, வீடியோ ஏஐன்னு சொல்லிட்டு நிறைய வகையாக இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அது என்ன விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 99% வரைக்கும் எத்திக்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் ப்ரைவசி, செக்யூரிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோபாஸ்ங்கிறது என்னென்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஃபர்ஸ்ட் கோர்லேயே இது 12,000க்கும் மேற்பட்ட யூஸ் கேசஸை கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏஐ மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த கம்பெனி பிளான் பண்ணுது. ஸோ ஏற்கனவே நிறைய கிளைண்ட்ஸுக்கு இந்த ஏஐ மூலமாக சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இன்ஃபோசிஸ். அடுத்த கட்டமாக ஒரு 300 கிளைண்ட்ஸ் கிட்ட இது சம்பந்தமாக நாங்கள் பேச போகிறோம், இந்த ஏஐ மூலமாக நாங்கள் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பேச போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ வந்து 30% வரைக்கும் மற்றவங்களுடைய எஃபர்ட்டை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஏஐ மூலமாக நடக்கக்கூடிய வேலைகள் அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது டபுள் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இன்ஃபோசிஸுக்கு இந்த டோபஸ் லேப்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி பிஸ்னஸ் சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் ஒரு அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.